தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளுடைய எக்ஸிட் போல்ஸ் வந்து பாத்திரலாம். மொத்தம் 6 தொகுதிகள் இருக்கு. 2 சிட்டிங் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம். முதலாவது தூத்துக்குடி அர்பன். அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு. அதே நேரம் அதிமுக சார்பில் திரு செல்லப்பாண்டியன் அவர்களும் இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. சோ பேட்டில் ஆஃப் த வேட்டரன்ஸ் மாதிரி 2 பேருமே. அதுக்கு இப்போ வந்து அங்க தாவேகாவும் நல்ல ஒரு பீக்ல டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஆனா அங்க உள்ளால நடந்த ஒரு சின்ன குளறுபடினால விஜய் அவர்களுடைய ஃப்ரெண்டான திரு ஸ்ரீநாத் வந்து நிக்க வச்சாங்க. ஓட் பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது திரு கீதா ஜீவன் அவர்களுக்கு நல்ல ஒரு லீட் இருக்கு. தாவேகாவுடைய ரைசிங் வந்து நல்லா இருக்கு. சோ உள்ளுக்குள்ள நடந்த அந்த குளறுபடிகள்னாலே அந்த ஓட்ஸ் ஷேர் வந்து ஒரு 23-25 அந்த ரேஞ்சில இருக்கு. மத்தபடி பார்த்தோம்னா தூத்துக்குடி இந்த தடவை திமுக வசம் தான். திருச்செந்தூர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் பாஜக சார்பில் KRM ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரும் 2 பேருக்குமே வந்து கடுமையான போட்டி. ஆனா அந்த ஓட் ஷேர் எல்லாமே பார்க்கும்போது திருச்செந்தூரை மறுபடியும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தன்வசமாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விளாத்திக்குளம் திரு மார்க்கண்டேயன் அவர்கள் திமுக சார்பிலையும் அதிமுக சார்பில் திரு சத்யா அவங்களும் போட்டிடுறாங்க. சோ இந்த தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் பயங்கரமான ஒரு நெக் டு நெக் உள்ள தொகுதி. சிட்டிங் எம்எல்ஏவான ஊர்வசி அமிர்தராஜ் காங்கிரஸ் சார்பாகவும் SP சண்முகநாதன் ஒரு அதிமுகல ரொம்பவே மதிக்கக்கூடிய ஒரு சீனியர். சோ 2 பேருமே வந்து போட்டிடுறாங்க. சோ ஓட் ஷேர் பார்க்கும்போது ஒரு 1% தான் காங்கிரஸ்க்கு அதிகமா இருந்ததுனால சோ இது வந்து ஒரு கடுமையான போட்டி. ஒரு இழுபறி யாருனாலும் ஜெயிக்கலாம். அதிமுகவும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காங்கிரஸும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓட்டப்பிடாரம் திமுக சார்பில் ராமஜெயம் அவர்களும் TTV தினகரனுடைய அமமுக சார்பில் சுந்தர் ராஜ் அவங்களும் போட்டிடுறாங்க. TTV தினகரன் அவங்களுக்கு அந்த ஏரியால நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள தொகுதி. சோ ஓட் ஷேரும் பார்க்கும்போது அமமுகக்கு ஒரு ஸ்லைட்டான எட்ஜ் இருக்கிறதுனால இது வந்து ஆனாலும் கடுமையான போட்டி உள்ள தொகுதி அப்படின்னு தான் சொல்ல முடியும். கோவில்பட்டி கடம்பூர் ராஜு அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாவே இருந்துட்டு இருக்கு. இந்த தடவை திமுக சார்பில் கருணாநிதி அப்படிங்கிறவங்களும் அதிமுக சார்பில் கடம்பூர் ராஜு, தாவேகா சார்பில் பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் நிக்கிறாங்க. சோ மீண்டும் கோவில்பட்டி திரு கடம்பூர் ராஜு வசம் தான் போற மாதிரி இருக்கு. சோ இதுதான் தூத்துக்குடியில் உள்ள 6 தொகுதிகளில் உள்ள எக்ஸிட் போல்ஸ்.